தமிழ் குர்ஆன் அல்லாஹ் அல்லாதவர்களை அவனுக்கு இணையாக வைத்துக்கொண்டு அவர்களை அல்லாவை நேசிப்பதற்கொப்ப நேசிப்போரும் மனிதர்களில் இருக்கிறார்கள். ஆனால் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாவை நேசிப்பதில் உறுதியான நிலை உள்ளவர்கள். இன்னும் இணை வைக்கும் அக்கிரமக்காரர்களுக்கு பார்க்க முடியுமானால் அல்லாஹ் தரவிருக்கும் வேதனை எப்படி இருக்கும் என்பதை கண்டுகொள்வார்கள். அனைத்து வல்லமையும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. நிச்சயமாக தண்டனை கொடுப்பதில் அல்லாஹ் மிகவும் கடுமையானவன் என்பதையும் கண்டுகொள்வார்கள். கேள்வி பதில். முஸ்லிம் மக்கள் சிலர் அல்லாஹ்வுக்காக செய்கிறேன் என்று கூறிக்கொண்டு தீமிதி திருவிழா நடத்துகிறார்கள். இது போன்ற சடங்குகளை செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகிறதா? தீமிதி திருவிழாவிற்கும் இஸ்லாத்திற்கும் துளியும் சம்பந்தமில்லை. தீமிதி திருவிழா நடத்துங்கள் என்று திருக்குர்ஆனில் இறைவன் அவ்வாறு கூறவில்லை. இறைத்தூதர் முகமது நபியும் அவ்வாறு கூறவில்லை. சிலர் அறியாமை அல்லது மூட நம்பிக்கை காரணமாக அவ்வாறு செய்கிறார்கள். தினமும் ஐவேளை தொழுகையை கட்டாய கடமை என்று வலியுறுத்துகிறது இஸ்லாம். நம் மரணத்திற்கு பின் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு கியாமத் நாள் என்னும் இறுதி தீர்ப்பு நாளில் இறைவன் நம்மை விசாரிப்பான் என்பது நாம் அறிந்ததே. கியாமத் நாளில் இறைவன் நம்மிடம் தொழுதாயா, ஏன் தொழுகவில்லை என்று கேட்பான். ஆனால் நீ தீ மிதித்தாயா, ஏன் தீ மிதிக்கவில்லை என்று நிச்சயமாக ஒருபோதும் இறைவன் நம்மிடம் கேட்க மாட்டான். எனவே அல்லாவின் பெயரை கூறிக்கொண்டு தீமிதி திருவிழா நடத்துபவர்கள் அல்லது பங்கேற்பவர்கள். இனி நாம் தொழுகைக்காக பள்ளிவாசல் செல்ல வேண்டுமா அல்லது தீமிதி திருவிழாவிற்கு செல்ல வேண்டுமா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும்.